அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேட்ட வரம் கிடைக்க கணபதியோட மிக ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய சேனல்லையே இன்று மகா சங்கட சதுர்த்திக்கு நிறைய நம்ம ஸ்லோகங்கள் கணபதியோட மந்திரங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் முக்கியமான இந்த ஒரு மந்திரத்தையும் சேர்த்து உங்களுடைய பூஜையில் சொல்லி பாருங்களேன், நிச்சயம் நீங்கள் கேட்ட வரங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி மிக விசேஷமான மகா சங்கட சதுர்த்தி. நம்முடைய சேனலில் கணபதியோட மந்திரங்களாக இருக்கட்டும், அந்த பூஜை முறைகளாக இருக்கட்டும், செல்வ செழிப்புக்கான அந்த ஒருவரி மந்திரமாக இருக்கட்டும், நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பாருங்கள். இன்று பூஜை அறையில் நீங்கள் அந்த மந்திரங்கள் சொல்கிறப்ப, இந்த சில குறிப்பிட்ட மந்திரங்களையும் சேர்ந்து சொல்கிறப்ப நிச்சயம் நல்ல கூடுதலான ஒரு விசேஷ பலன்கள் கிடைக்கும். எதற்காக நம்ம இவ்வளோ மந்திரங்கள் நம்ம இப்படிலாம் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த முக்கியமான விசேஷமான நாளில் சின்னதாக நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு தீபம் ஒன்று ஏற்றினாலே நமக்கு இது அக்ஷய பலனை நமக்கு தேடித்தருங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வகையில் நம்ம எந்த ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும், மந்திரமாக இருக்கட்டும், எது சொன்னாலுமே நமக்கு நிச்சயம் அந்த பலன்களானது ரெட்டிப்பு பலனை கொடுக்குங்க. அதனால் இந்த ஒரு நம்ம கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கு உதவக்கூடிய கணபதியோடைய ஒரு மந்திரம். இன்றைக்கி மாலை வேளையில் நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த கணபதியோட பூஜைகள் நம்ம பண்ணுவோம். நம்ம ஒரு விளக்கை ஏற்றிட்டு நம்ம சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவோம். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடியது இந்த கணபதியோட அந்த விசேஷமான அந்த மந்திரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயங்கள் தான். 2 வெத்தலை மட்டும் போதும். அதில் ஒரு வெத்தலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு வெத்தலையில் நீங்கள் நம்ம ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்களுடைய மோதிர கை விரலால் சந்தனம் இல்லாட்டி மஞ்சளை நல்லா பன்னீரில் குழைச்சி அந்த ஒரு இதில் ஸ்வஸ்திக் சின்னத்தை மட்டும் அந்த ஒரு வெற்றிலையில் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். அந்த வெற்றிலையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன வரம் வேணுமோ, எதுவாக வேணாலும் இருக்கலாம், பணமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த வரத்தை பிள்ளையார்கிட்ட நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அந்த முறையில் கேட்டுட்டு இந்த ஒரு எளிமையான ஒரு மந்திரம், கணபதியோட மந்திரமானது, இந்த ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு 27 முறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களானது அடுத்த 21 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயும் கிளியும் செவ்வும், செவ்வும் கிளியும் ஐயும், விக்கின விநாயக ஸ்வாஹா. இந்த ஒரு அற்புதமான மந்திரம் நம்முடைய போகர் பெருமான் அருளிய அந்த ஒரு நூலிலிருந்து நமக்கு எடுத்து தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளையும் நமக்கு உடைச்செறிஞ்சு இதை யார் ஒருத்தவங்க பக்தியோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அருளாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும் அள்ளி வழங்கக்கூடிய மிக அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நிச்சயம் இன்றைய தினம் நீங்கள் பாராயணம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப நம்முடைய கர்மாக்களாக இருக்கட்டும், நமக்கு நடக்காத காரியங்கள் கூட கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்று மாலையில் விநாயகருக்கு இந்த ஒரு முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி அந்த வெத்தலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு நம்ம அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தின் ஒரு வெத்தலையில் வரைஞ்சி கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்கிறவங்களுக்கு தும்பிக்கையான் என்றென்றும் கைவிட மாட்டார். இதை எத்தனை முறை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா குறைந்தது 27 முறை சொல்லுங்கள். அப்படி அதிகமாக எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறவங்க 108 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷ பலன்கள், நம்முடைய அந்த எண்ணங்களானது சீக்கிரமாக டக்குன்னு நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம எப்பயும் போல் சுவாமிக்கு நைவேத்தியம், தூபதீபாராதனைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வெத்தலை சுவாமி கிட்ட பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாளைக்கு இந்த வெத்தலை, இந்த மஞ்சள் பிள்ளையார் இதெல்லாம் வாரினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மஞ்சள் தண்ணியில் கரைச்சி நீங்கள் செடியில் விட்டுடலாம். கால்படாத இடத்துல, வெத்தலையும் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இவ்வளோதாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையான முறையில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் 21 நாட்களுக்குள்ளே எப்படியாச்சும் அது நடக்கிறதுக்கு விநாயகருடைய அருளால் கண்டிப்பாக நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.